श्री गुरुभ्यो नमः। स्वामिये शरणमय्यप्पा। साक्षात् विष्णु स्वयं माता पिता यस्य महेश्वरः तम वंदे सर्वभूतेशं शास्तारं करुणानिधिं। எல்லாம் வல்ல ஹரிஹரபுத்திர சுவாமியுடைய சத்குருநாதருடைய அளவில்லாத அனுகிரகத்தினால பகவான் சாஸ்தாவுடைய சகசிரநாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய 1008 திருநாமங்களுக்கு நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ நெரூர் சாஸ்தா சுவாமிகள் ஒரு நாளும் ஒரு நாமாவை எடுத்துக்கொண்டு அந்த நாமாவுக்கு விளக்க உரை பாஷ்யமாக தர இருக்கிறார் அப்படிங்கிறதை கேள்விப்பட்டு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாச்சு. இந்த நூலுக்கு சிவபார்வதி சம்வாதமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்துக்கு ஏற்கனவே திரு சாஸ்தா கோபால் அவர்கள் மகர ஜோதி அப்படிங்கிற பேரில் ஒரு நாமாவுக்கும் விசேஷமான விளக்க உரைகளை பாஷ்யமாக எழுதி நூலாக வெளியிட்டிருந்தார். முதல் பதிப்பு இப்போது செம்பதிப்பாக இன்னும் புதிய பகுதிகளை உள்ளடக்கி வந்திருக்கு. இப்போ இந்த நாமாக்களை சுவாமிகளுடைய திருவாக்கினால் எடுத்துக்கொண்டு ஒரு நாமாவுக்கும் விசேஷ விளக்கங்களை தர இருக்கார் அப்படின்னு சொல்லி இப்போ அது தொடங்கி கிட்டத்தட்ட 10-15 நாமா ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ பகவானுடைய பிரபாவங்களை மகனீயர்களுடைய வாக்கிலிருந்து கேட்குறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிலையும் குறிப்பாக ஆதி சதுர்வேதங்கள் போற்றும் அச்சனார் கோவில் அரசேன்னு சொல்லும்படி அந்த அச்சங்கோவில் சாஸ்தா சுவாமிகளை தடுத்தாட்கொண்டு பகவானுடைய சன்னிதானத்தில் தான் சுவாமிகள் இந்த வருஷம் சாதுர்மாசியமும் வச்சுட்டுருக்கார். அந்த பகவானுடைய சன்னிதானத்திலிருந்தே அந்த சகசிரநாமத்துடைய விளக்கம் சுவாமிகள் முகேன நமக்கு கேட்குறது அப்படிங்கிறது பகவானுடைய கிருபையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக புஸ்தகத்தை பார்த்து அறிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு வகை. ஒரு பெரியோர்கள் வாயிலாக அதன் பொருளை கேட்டறிவது அப்படிங்கிறது இன்னும் விசேஷம். பெரியோர்கள் வாயிலாக கேட்டறிந்த விஷயத்தையும் புஸ்தகத்தின் வாயிலாக நம்ம படிச்சியும் ரெண்டையும் நம்ம மனசுக்குள்ளே தியானம் பண்ணி அதையே சிந்தனை பண்ணி அதையே ஸ்மரணத்தில் இருக்கும்போது இதுக்கு அல்லாமல் மூன்றாவதாக ஒரு பொருளை பகவான் நம்ம மனசுக்குள்ளே ஸ்புரிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்வது வழக்கம். ஆனால் அதற்கு முதல்ல தொட்டுக்காட்ட குரு அருள் வேணும். அப்படி மகான்களுடைய வாக்கிலிருந்து உதித்த இந்த விசேஷமான சஹஸ்ரநாமத்துடைய பொருளை நம்முடைய காலத்தில் மகனீயராக இருக்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ நெரூர் சாஸ்தா சுவாமிகளுடைய வாக்கிலிருந்து கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது புஸ்தக வாயிலாக மகரஜோதிங்கிற புஸ்தகம் சுவாமிகளுடைய திருவாக்கில் இருந்து நமக்கு அதற்கான விளக்கம். இதையும் தாண்டி நம்ம சிந்தனை பகவானை சிந்தனை பண்ணுறதுக்கு நமக்கு இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த மகர ஜோதிங்கிற அந்த ஜோதி நமக்கு உள்ளுக்குள்ள ஆத்ம ஜோதியாக பிரகாசிக்கிறதுக்கு சுவாமிகளுடைய அனுகிரகமும் ஐயப்பனுடைய பேரருளும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஹரிஹர அச்சனார் சபாங்கிற அந்த சபை மூலமாக யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வெளிவருகிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த நாமாக்களின் பொருளை உணர்ந்து சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லும்படி அந்த பொருளை உணர்ந்து கொண்டு சுவாமியுடைய நாமாக்களை இன்னும் அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணும்போது சிவபுத்திராய நமஹான்னு சொல்லும்போது இந்த 1000 நாமாக்கும் பொருள் நமக்கு மனசுக்குள்ளே நிற்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதில் ஒரு நாமாவது நம்ம மனசுக்குள்ளே நின்றுடுது அப்படின்னா அந்த ஒரு நாமாவை பிடித்து கொண்டு மேலே வரத்துக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பகவானுடைய கிருப்பை அத்தனை பேருக்கும் கிடைக்க அடியேனும் இந்த மகத்தான வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடு பகவான் சாஸ்தாவுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இந்த சஹஸ்ரநாம விளக்க உரையை எல்லா பக்தர்களும் எல்லா ஐயப்ப பக்தர்களும் பயன்படுத்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வமே சரணமையப்பா, சர்வமங்கள தாயகனே சரணமையப்பா.